ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஜிஹெச்சுக்கு போயிருந்தேன். அது ஒரு மனஸ்தாபம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஹெச்சில் ஓபி சீட்டு கொடுக்குறவங்க நான் போய் கேட்குறேன். பிரசவ வார்டுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே ஓபி சீட்டு வாங்கணுமா இல்லை இங்கே வாங்கணுமான்னு கேட்குறதுக்காக முன்னாடி கேட்கலான்னு போகிறேன். இந்த பக்கம் லேடிஸ் 20 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. அந்த பக்கம் ஜென்ஸு ஒரு 15-20 பேர்கிட்ட வரிசையில் நிற்கிறாங்க. நான் சொல்லிட்டு தான் போகிறேன். நான் வரிசையில் நின்னவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு வந்துடுறேங்க்கா, நான் இங்கே வருவேன்னு சொல்லிட்டு போகிறேன். போய் ஓபி சீட்டு பதிகிறவர்கிட்ட கேட்க போகிறேன். இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்க இங்கே வாங்கணுமா இல்லை உள்ளே போய் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். நான் கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை. போம்மான்னு கூட சொல்ல, போ வரிசைக்கு போன்ற மாதிரி விரட்டுறாங்க. இந்த மாதிரி மன உளைச்சல் ஆக்குறாங்க ரொம்ப. அதை மரியாதையாக ஒரு வார்த்தையில் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு கூட மனசு வரலைன்னா அவங்க எதுக்காக அப்படி வேலை பார்க்குறாங்கங்கிறது தெரியல. ஆனால் உள்ள நர்ஸு டாக்டர்மாலாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த ஓபி சீட்டு பதிகிறவங்க இவங்க தாங்க கொஞ்சம் அந்த வெளியில் ஓபியில் வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எங்கே நடந்துச்சு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் அரசு மருத்துவமனையில். ஆனால் டாக்டரு செவிலியர்கள் எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்திருக்காங்கிறத சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய நோட்டை காட்டுறேன். என்னுடைய ஆரம்ப சுகாதார நிலையம், நான் செக்கப்புக்கு மாதம் போகிறேன்ல, சுந்தர பெருமாள் கோயிலுக்கு போகிறேன். கும்பகோணத்தை தாராசுரத்தில் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்குது சுந்தர பெருமாள் கோயில். அங்கே இப்போ நான் 4 மாதமாக செக்கப் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் 3 மாதமாக பார்த்திங்கன்னா எனக்கு பிளட்டு கம்மியாக இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பிளட்டு கம்மியாக இருக்குன்னா இப்போ அது ரத்த ஊசி போடணும். அப்போ நீங்கள் கும்பகோணத்தில் போய் மறுபடியும் இந்த எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு அங்கேயும் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க டாக்டர் நல்ல டாக்டருங்க. சுந்தர பெருமாள் கோயிலில் உள்ள டாக்டரு. அவர் சொல்லலை. அவர் நீங்கள் கும்பகோணத்தில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க, இங்கே நம்ம ரத்த ஊசி போடலாமா இல்லையான்ட்டு அங்கே கேட்டுட்டு இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஒருவேளை அவர் அங்கேயே உள்ள ரத்தத்தையே பார்த்துட்டு போன மாதம் ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செஞ்சுருப்பேன். எனக்கு இது எதுனால நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேரியேஷனை நீங்களே பாருங்கள். இருங்க காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது சுந்தர பெருமாள் கோயில். நான் மாதம் செக்கப்புக்கு போகிற நோட்டு. இதில் பாருங்கள், 9வது மாதம் 7ஆம் தேதி, மன்னிச்சுக்கோங்க, 19ஆம் தேதி 11வது மாதம் நவம்பர் மாதம் 9.7 பாயிண்ட் ரத்தம் இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள், டிசம்பர் மாதம் 9.1 பாயிண்ட் ரத்தம் இருக்குது. ஹீமோகுளோபின் அடுத்த இந்த மாதம் இது என்னது 21/1/25 9 பாயிண்ட் தான் இருக்குன்ட்டு சுந்தர பெருமாள் கோயிலேருந்து கும்பகோணம் ஜிஹெச்சுக்கு அனுப்பி விடுறாங்க. இது பாருங்கள், இன்றைக்கி நான் கும்பகோணம் ஜிஹெச்சில் பாருங்கள் அனீமியான்ட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. எதுக்கு அவங்க எழுதுனதை பார்த்து இவங்க அனீமியான்ட்டு புக் பண்ணி அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது கும்பகோணத்தில் இன்றைக்கி பதிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே இது இன்றைக்கி கும்பகோணம் ஜிஹெச்சில் நான் போய் பார்த்த செக்கப்பு. இன்றைக்கி நான் பார்த்த ஹெச்பி லெவலோட பாருங்கள் 11.3. தேதியை பார்த்துக்கோங்க, 23/1/25. இதில் தேதியை பார்த்துக்கோங்க, இதுலேயும் தேதியை பார்த்துக்கோங்க, 21/1/25 9 பாயிண்ட். இதில் பார்த்துக்கோங்க 23. ஒரு நாள் தாங்க கூட வித்தியாசம், 11.3 பாயிண்ட். இது எப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. பிளட்டு கும்பகோணத்தில் பார்க்குற பொண்ணு என்கிட்ட கேட்குறாங்க. கும்பகோணத்தில் பார்த்த பிளட் டெஸ்ட்டு பார்த்த அந்த பாப்பா கேட்குறாங்க, ஏக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல மிஷின் வேரியேஷனாக இருந்தால் 1 பாயிண்ட்டு ஒரு 1/2 பாயிண்ட்டு இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆகும். ஆனால் இது 2.3 பாயிண்ட் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் மறுபடியும் அங்கே போய் என்னென்னு விசாரிங்க. இங்கே பார்த்த செக்கப் எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, பிளட்டு கரெக்டான அளவு உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டாங்க. இதில் இப்போ நம்ம எந்த ஹாஸ்பிட்டலை நம்புறது சொல்லுங்கள். ஒரு நாளில் நேற்று ஒரு நாள் தான் நான் பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன். ஒரே நாளில் எப்படிங்க 2 பாயிண்ட் ரத்தம் ஏறும்? எனக்கு புரியல. வேரியேஷன் ஆனாலும் 1 பாயிண்ட் தான் ஏறும், 1 பாயிண்ட்டு வித்தியாசம் வரும்ன்ட்டு இங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க கும்பகோணத்தில். ஆனால் எப்படி 2 பாயிண்ட் ஏறுச்சுன்னு எனக்கு தெரியல.
இது எதனால இப்போ நம்ம வந்து படிக்காதவங்க, நமக்கு ஹெச்பினாலே எனக்கு என்னன்னு தெரியாது. இப்போ இந்த ஒரு 4 மாதமாக ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குது, ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்குன்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா, ஏன்னா 2 பிள்ளைக்குமே எனக்கு இந்த மாதிரி இருந்ததில்ல. அப்போ நான் என்ன நினச்சேன், 3வது பிள்ளைங்கும்போது நம்ம உடம்புல தெம்பு இல்லை போல், அதனால் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க. 3வது பிள்ளைங்கிறதுனால சுகப்பிரசவங்கிறதுனால ரத்தம் நிறைய போயிருக்கும், அதனால கூட இல்லாமல் இருக்கலாம். எனக்கு லோ ப்ரெஷராக இருந்ததுனால நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எனக்கு தலை சுற்றுன்னு. அப்போ ப்ரெஷர், அந்த லோ ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் ரத்தம் கம்மியாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அதனால் எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சுங்க. ஏன்னா அடுத்து ரத்தம் கம்மியாக இருந்தால் குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டாங்க. ரத்தம் ரொம்ப கம்மியாக இருந்தால் நார்மல் டெலிவரிக்கு எடுத்துக்கிடுவாங்களா, இல்லைன்னா ஆப்ரேஷன் அனுப்பிடுவாங்களான்னு அப்படி வேறு எனக்கு ஒரு பயம்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்துக்கோங்க, எனக்கு சந்தோஷந்தான் 11 பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னது. இருந்தாலும் இன்னுமுமே அடுத்த மாதம் எப்படி நான் செக்கப்புக்கு போனாலும் அங்கேயே மறுபடியும் ரத்தம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம என்ன செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவு மறுபடியும் பீட்ரூட்டு ஜூஸு நேற்று குடித்தேன், இஞ்சி துண்டு போட்டு குடித்தேன், பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க, அரசு மருத்துவமனையில் சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க, மற்றவங்கள வந்து நாயை நடத்தின மாதிரி நடத்தாதீங்க. காலையில் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஒரு ஸ்கூல் பிள்ளைனா கொடுக்குறாங்க, ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த பக்கம் 20 பேர், இந்த பக்கம் 20 பேர், 40 பேர் நிற்கிறாங்க. நான் போய் கேட்குறேன், நான் வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு நான் கேட்கல, நான் சீட்டு எனக்கு ஓபி சீட்டு நான் கொடுங்கன்னு கேட்டால் தப்பு. இங்கே வாங்கணுமா இல்லை பிரசவ வார்டில் போய் வாங்கணுமா அப்படின்னு தாங்க கேட்குறேன். போ வரிசைக்குன்னு அந்த ஆள் விரட்டுறாரு. நீங்கள் லைவில் நான் அவரை போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். எனக்கு மனசு கேட்காம தான் நான் அந்த லைவ் போட்டேன். அதுக்கு கூட அந்த லைவில் அம்மாஸ் கிச்சன்னு அது யாருன்னு எனக்கு தெரியல, வந்து நீ மன உளைச்சல் ஆகுற மாதிரி பேசுகிற, அடுத்தவங்க மன உளைச்சல் ஆகுற மாதிரி பேசுகிறேன்னுச்சு. ஏம்மா நீ யாருமா, எனக்கு மன உளைச்சலாக இருக்குது, நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டிருக்கேன், எனக்கு மரியாதை தரவு குறைவாக இருக்கும்போது நம்ம பப்ளிக்கு நம்மளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அவங்க வேலை பார்க்குறாங்க, ஒரு நாயை நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. ஏங்க மரியாதையாக சொன்னால் என்னன்னு இதை நான் கேட்காமல இல்லை, நான் கேட்டுட்டேன். அவ்வளோ பேர் இருந்தாங்களே சுற்றி, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், என் மேலே தப்பு இல்லைன்னா நான் பயப்பட மாட்டேங்க, நேருக்கு நேராக கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளோ பேர் இருந்தாங்க. உங்கள் வீட்டில் என்ன நான் சாக்கடை இல்லைறேன்னா, உங்கள் வீட்டில் என்ன நான் சாணி இல்லைறேன்னா, என்னை எதுக்காக அப்படி பேசுகிற, வா போன்னு சொல்லி எதுக்காக அப்படி பேசுகிறீங்க, இங்கே வாங்கணுமா உள்ளே வாங்கணுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுங்கள், மனித தன்மையாக நடந்துக்கோங்க அப்படின்ட்டு நான் நேருக்கு நேராகவே கேட்டேன். நான் லைவ்லேயுமே அதை நான் வந்து பேசினேன், அந்த ஆளையும் காமிச்சிருக்கேன், போய் பாருங்கள். அவர் மரியாதை குறைவாக நடந்தது தப்பு. என்னைய நடத்தின மாதிரி இன்னும் எவ்வளவோ பேரை நடத்துகிறாங்க. கூட வயசானவர் போகிறாரு, போன்னு விரட்டுறாங்க. எல்லாமே உடம்பு முடியாமல் தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, டவுட்டு கேட்குறதுல தப்பு இல்லைல. அதனால் அரசு மருத்துவமனையில் கொஞ்சம் நல்ல விதமாகவும் நடந்துக்கிறலாம். எவ்வளவோ டாக்டர் அம்மா செவிலியர்கள்லாம் நல்லா அன்பாக பேசுகிறாங்க, அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் இவங்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தரால் எல்லாருக்குமே இப்போ எல்லா இடத்துலையும் இப்படித்தான் இருப்பாங்க போல அப்படின்ட்டு மரியாதை இல்லாமல் போயிடுது. அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டாங்க அந்த லைவ்லேயே, இதுக்கு தான் ப்ரைவேட்டுக்கு காசு கொடுத்தாலும் பரவாயில்லன்னு போயிடுறாங்கன்னு. நமக்கு வசதி இல்லையில, அப்போ நமக்கு வசதி இல்லாதவங்க அவங்க எவ்வளோ வஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிறணும் போல். இப்படி தான் அரசு மருத்துவமனைகளில் நடக்குது. மனசு கேட்காம தான் அந்த வீடியோ போட்டேன். இருந்தாலும் இந்த பிளட்டுக்கு நாளைக்கு நான் மறுபடியும் ஒரு வாரமாக நான் அலையிறேங்க. நேற்று அண்ணாமலை ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, போனேன், ஸ்கேன் பார்த்தேன். இப்போ நாளைக்கு வந்து நான் மறுபடியும் விஹெச்என், அதை நான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாதம் போகிறேன் பார்த்தீங்களா, அங்கே போய் இந்த பிளட்டுக்கு ஊசி போடுறது அவர் பார்த்துட்டு இங்கே வாங்கன்னாரு. நாளைக்கு போய் இதை கேட்கணும். இதுக்கு என்ன கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா, அவங்க பக்கத்துலேயே நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரசு ஊழியர்கள் நல்லபடியாக நடந்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் காசில் தான் நீங்கள் சம்பளம் மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.